நிறைவேற்றி தான் ஆகணும். பாருங்க, இன்னைக்கு வந்து சகல மகான்மார் அலெக்சாண்டர்ல இருந்து மகாவீரன் நெப்போலியன்ல இருந்து நம்முடைய இன்னைக்கு நேதாஜியா இருக்கட்டும், இல்ல நம்முடைய காந்தியடிகளா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மகான்மாரும் சரி, எப்பேற்பட்ட புனிதர்களும் சரி, அத்தனை பேருக்கு கல்லறையும் அடைஞ்சுதான் கிடக்கு. அப்படிதானா? திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை உண்டுன்னு சொன்னா நான் பிரசங்கிக்கிற அந்த இயேசுவோட கல்லறை மட்டும்தான். அல்லேலூயா. பாருங்க, பல கல்லறைகள், அதாவது கிறிஸ்தவத்தை மண்ணை போட்டு குழி பிடிச்சு மூடணும்னு நினைச்சவங்க அத்தனை கல்லறையும் ஆண்டவர் மூடிட்டு உண்டு. ஆனாலும் எத்தனை சுனாமி வந்தாலும், எத்தனை போர்கள் வந்தாலும், எத்தனை பூமி குலுக்க வந்தாலும் இயேசுடைய கல்லறை அடைக்க எவனால முடிஞ்சா? திறந்து கிடக்கிற ஒரு கல்லறை உண்டுன்னு சொன்னா அது யாருடைய கல்லறை? அல்லேலூயா. அது எப்படின்னு பாருங்க, அந்த ஆதி ஆகமத்துல ஆதி பரதேச ஆண்டவர் என்ன செய்தாரு? அவங்க பாவத்தினால அடைத்தது மட்டும் இல்ல, அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அதுல என்னதெல்லாம் வச்சார்? ஆதியாகமம் 3:24 வாசிங்க. ஆதியாகமம் 3:24.